அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ராதா குமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் மேரி கலா அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இணை வணக்கம். ரோட்டரி இணை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள். The world is my country. All humanities, my concern. Do good is my religion. I believe in God. நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு மாவட்ட ஆளுநர் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சக செயலாளர் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் ஞானத்தின் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறை மதன் ஐயா அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று தொடர்ந்து இந்த 99 நாட்கள் சிறப்புடன் 9 நாட்களுடன் பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி சங்கம் கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். சிறப்பானதொரு காலை வேளையில் நமக்கு ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் அனுராதா ராஜகோபாலன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க ஒரு சில வார்த்தை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி ரோட்டரி சங்கம் ரோட்டரி கிளப்ஸ் மூலமாக எல்லோருக்கும் பயன் அளிக்கும் வகையில் செய்து கொண்டு வரும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டேரியன் சார் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் இதை கற்றுக் கொடுக்கும் ஆசான் அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகள் ரோட்டரியில இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் இந்த காலை சக்கரம் இத்தனை வருடமாக ரொம்ப அருமையாக செயல்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு சங்கத்தையும் ஈடுபட வச்சு அவங்கள ரொம்ப இதுல ஒரு யோகா, உடல் பயிற்சி இதெல்லாம் எவ்வளவு முக்கியம், ஆரோக்கியமான உணவு, இதை பத்தி பல விஷயங்கள் நீங்க பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன வீடியோவா எல்லா குரூப்லயும் நீங்க தினைக்கும் போட்டீங்கன்னா கூட இது காலையில இதை பயன் பெறாதவர்கள் அதை வீடியோ பார்த்து கூட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி திருப்பி அவங்களும் நிறைய இதுல ஜாயின் பண்ண வாய்ப்புகள் உள்ளன. என்னோட வாழ்த்துக்கள். இது
கண்டினியூஸா எப்பவுமே நடக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். நிகழ்ச்சியில் நம் மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அன்பான அந்த வாழ்த்துரை கண்டிப்பாக அவர்களோட சொற்கள் போல் இனிவரும் காலங்களில் சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஏதுவாக நாம் அமைத்துக் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய அந்த எண்ணம் போல் இந்த நிகழ்வு மேன்மேலும் சிறப்படையும் என்று கூறிக்கொண்டு அன்பான வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த உதவி ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம்மையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சுகாசனத்துல நேரம் அமர்ந்துக்கிறோம். சின்முத்திரை வச்சிருக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்து எழுத்து உ இம் 3 எழுத்துக்களையும் நல்லா மூச்சு எடுத்து உச்சரிப்போட சொல்லுங்க. எழுத்து, ஆதிமுத்திரை, வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஐயா தினமும் நமக்கு ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் தினமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா, தினமும் அவங்க சொல்ற செய்திகள் என்னன்னா, நம்ம செய்யக்குள்ள உங்களோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்துறாங்க. அதனால வீடியோல வந்தா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா பயிற்சி முறைகள்ல எந்த அளவுக்கு நீங்க வீடியோல செய்றீங்களோ, அப்ப ஆசான்கள் சொல்லக்குள்ள சில திருத்தங்கள் இருந்தாலும் அவங்க நமக்கு திருத்தி பயிற்சி முறையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனவே வாய்ப்புள்ள அன்பர்கள் இந்த நிகழ்வுல நீங்க அவங்க செய்யக்குள்ள அந்த பயிற்சி முறைகள்ல வீடியோல செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றி. நன்றிங்க. கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி விடுறோம்.
down, up, down, up, down, up, down, up, down, up. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. இப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. ஓய் லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. தாடாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து மாதிரி வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை நல்லா கைகளை உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். கோணாசனம் ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. காதோட சேர்த்து வச்சு பக்கவாட்டுல வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. லெஃப்ட் ஹேண்ட் காதோட சேர்த்து வச்சிடறோம். நல்லா பக்கவாட்டுல வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. பாதகஸ்தாசனம் முதல் நிலை கைகளை வைத்துங்க. இரண்டாவது நிலை மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட் ஆகும் பாருங்க. மூச்சிலுங்க. மூச்சு வெளியிட்டு மெதுவா கையை கீழே கொண்டு வாங்க. அப்படியே நம்முடைய கால் விரலை தொட்டுட்டு அப்படியே கணுக்கால பின்னாடி பிடிச்சுக்கிறோம். நல்லா பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே கொண்டு வாங்க. காலில் முட்டையில் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டு மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மூச்சு மெதுவா விட்டுட்டு மீண்டும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா மூச்சு விட்டே கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. பாதகஸ்தாசனம். ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங் வருது, ஃபார்வர்ட் பெண்டிங் வருது. அடுத்து திரிகோணாசனம். காலகலமா வச்சுக்கிறோம். திருகுநிலை ஆசனம், திரிகோணாசனம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. நல்லா லெஃப்ட் ஹேண்ட் மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. இப்போ
ரைட் ஹேண்ட் மேல திரும்பி பாருங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சை விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம், பாதகஸ்தாசனம், கோணாசனம், திரிகோணாசனம் செஞ்சோம். நல்லா இந்த பயிற்சிகள் செய்யறதுனால நம்முடைய உடல்கள் நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது, ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஊளைச்சதைகள் குறைந்து எடை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகுத்தண்டு நல்லா வலிமை அடையும். நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் நேரம் நீட்டி நல்லா இலக்கப்படுத்திக்கிட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை ஆசனம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கட்டவரில் டச் பண்ணிக்கோங்க. குதிக்கால் டச் பண்ணிக்கோங்க. கால் முட்டியை நல்லா மேல் நோக்கி உயர்த்தி நல்லா கீழே இறக்குங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால கால்கள் நல்லா இலக்கமாகும், ஜீரண உறுப்புகள் பலமடையும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், மலச்சிக்கல் நீங்கும், உடல் சூடு குறையும், மூலாதார சூடு குறையும். நன்றாக மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. 3 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மூச்சு வந்துட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. ஆமையாசனம் செய்வதால் நம்முடைய மூலாதார சூடு குறையும், ஜீரண உறுப்புகள் பலமடையும், நம்முடைய மனம் ஒருநிலைப்படும். கால நேரம் நீட்டிக்கிறோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை. அடுத்து சுகாசனம். லெஃப்ட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக்கையும் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. நம்முடைய ஷோல்டர் நேரு கீழே தரையில கை வச்சுக்கிறோம். உத்தீத சுகாசனம். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இடுப்பு லைட்டா மேல தூக்குற மாதிரி பண்ணுங்க. தலையை ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய். நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி போய்க்கிறோம். பெறவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றாக மூச்சிடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. டுவெண்ட்டி கவுண்டிங் செஞ்சோம்னா நம்ம நல்லா சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மை அடைஞ்சிரும். அடுத்தது பஸ்திரியா, மூச்சு இழுத்து விடுங்க. ரைட் ஹேண்ட் தான் வச்சிருக்கணும், பெருவரில் வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மோதிர விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே கால் நீட்டுங்க. அப்படியே முட்டி போட்டு வஜ்ராசன்ல உட்காந்துக்குங்க. திரும்ப ஒரு பஸ்திரியா. 1 நல்லா மூச்சை நல்லா ஆழமா எடுத்து வேகமா விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சிறப்பு சிறப்பு, சூப்பரா செய்றீங்க எல்லாருமே. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க.
அப்படியே மான் மூச்சு பயிற்சி. இப்படி முட்டி போட்டு கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஷோல்டர் நேரா இருக்கணும், கால் முழங்கால் நேரம் இடுப்பு இருக்கும். மூச்சு இழுத்து மேல பாருங்க, டவுன். மூச்சு விடுங்க, அப். மூச்சு விடுங்க, டவுன். மூச்சு விடுங்க, அப். மூச்சு விடுங்க, டவுன். மூச்சு விடுங்க, அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். சிறப்பு. அப்படியே டச் பண்ணுங்க மயிலாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இப்படி கால் முட்டி அகலம் வச்சு சிங்காசனம். இப்படி உட்கார முடியாதவங்க நீங்க சமணகால் போட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா சாதாரண சமணகால் போட்டு இப்படி முட்டி பிடிச்சி செய்யறதுனால செய்யலாம். கால் முடிஞ்சா இப்படி வச்சு செய்யும். நல்லா வாய் தருங்க, வாய் முடிக்கணும். மீண்டும் தருங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாக்கை நல்லா நீட்டுங்க, வாயை முடிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 20 செகண்ட் நாக்கு நீட்டி நல்லா வச்சு நல்லா வாய் தருங்க, நாக்கு நீட்டுங்க. ஓய்வு. மிக சிறப்பு. அடுத்து அகப்புற மூச்சு பயிற்சி. நல்லா மூச்சு இழுத்து விடணும். மூக்கு வழியா மூச்சு இழுத்து வாய் வழியா மூச்சு விடணும். 2 முறை மூச்சு இருக்கிறோம், 2 முறை மூச்சு விடுறோம். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி காட்டுறது அகப்புற மூச்சு பயிற்சி. கேசரி யோகம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி நல்லா செஞ்சுக்கணும். உண்மையிலேயே நல்லா சொல்லணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்போ நீங்க உங்களுடைய நாக்கை வந்து நல்லா மேல் நோக்கி உயர்த்தி மேல அன்னத்தை டச் பண்ணி உமிழ்நீர் சுரக்கிறத நல்லா கவனிச்சு அப்படியே உள்ள விழுங்கிக்கலாம். அந்த உமிழ்நீரை அப்படியே முழுங்கிட்டே இருக்கணும். நல்லா உள்நாக்கு டச் பண்ற சிறுநாக்கு பக்கத்துல ஒண்டி வச்சுக்கோங்க, நாக்கினுடைய நுனியை.
சிறப்பு. இது ஒரு 5 நிமிடம் செய்யணும். அதற்கு மேலேயும் செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு சிங்காசனம் செஞ்சோடனே கழுத்துக்கு இது வலிச்சதுன்னா நீங்க ரைட்டு லெஃப்ட் அப்படி எல்லாம் திரும்பி தசைகளை இலக்கப்படுத்திக்கிட்டு நீங்க இந்த பயிற்சி செய்யணும். கால் முட்டி வலி இருந்ததுன்னா சுகாசனத்திலையும் போட்டுக்கலாம். பத்மாசனம் போட்டு கொஞ்சம் செய்யறதுனால செய்யலாம். எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடல் தூய்மையடைந்து நோய்கள் சரியாகி உடல் ஆரோக்கியம் அடையும். அதுக்கு முன்னாடி சளி இல்லாம இருக்கணும். நமக்கு இந்த பயிற்சி செய்யறதுக்கு போது சளி நோய் இருக்கும்போது செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா உமிழ்நீர் தூய்மை இல்லாம இருக்கும். அப்போ இந்த பயிற்சி செய்ய முடியாது. உடல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது செய்யறது தான் நல்லது. சலவாய் சில பேர் சலவாய் கீழே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் நீங்க உமிழ்நீர் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். உடல் தூய்மை இல்லைன்னு அர்த்தம். அப்பவும் இந்த பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது. நல்லா பயிற்சி ஆசனங்கள் செய்து மூச்சு பயிற்சி செய்து உடல் நல்லா உறுதியாகி நல்லா தூய்மை அடைந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போதுதான் இந்த பயிற்சியை நாம செய்யணும். அப்படியே சாந்தியாசனி எல்லாரும் படுத்துக்கலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். யோகாவுடைய சிறப்பை பற்றி நேற்றைக்கு நன்றாக சிறப்பாக சொன்ன அகிலாமாவுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். நாம அவங்க சொன்னபடி நாம கடைபிடிச்சு பெண்களை நாம முன்னேற்றுவதற்கு நாமும் துணை புரிவோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமா ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், ஐயா சொன்ன மாதிரி நேற்று அகிலாமா இந்த உடற்பயிற்சிகளோட மகத்துவம் என்னங்கிறத சிறப்பா நேற்று சொன்னாங்க. உடல்ல வெப்பம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும், அந்த வெப்பம் ஏற்படுறதுக்கு இப்போ உடற்பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி நேற்று நல்ல ஒரு விளக்க உரை கொடுத்தாங்க. அதற்கு இன்றைக்கு ஐயாவும் நமக்கு சிறப்பானது ஒரு தொடர்ந்து அந்த ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம அதோட ஆரோக்கியத்தை தினம் நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு உதாரணமும் கூட ஐயாவும் நமக்கு இன்னைக்கு சிறப்பா அந்த வகுப்பை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஐயாவோட அந்த வகுப்புகள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதை எண்ணி அனைவரும் பெருமைப்படுகிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து நமக்கு ஐயா அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் கொடுத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அச்சாணியாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்தி சிறப்பானது ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 10வது பாகம். குழந்தை மண்ணு திங்குது. இது நல்லதா கெட்டதா? அது மண்ணு சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? குழந்தைங்கள்லாம் மண்ணு திங்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தை மண்ணு திங்கிறது இல்லை. ஏன்னா அது கிடைக்கிறதே இல்லை. நம்ம தான் அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டோம். மண்ணை பாக்குறதே இல்லையே. அதாவது குழந்தைகள் கொஞ்சமா மண்ணு தின்னா தப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஜீரணமாய் வெளியே வந்துடும். இந்த குழந்தைகள்லாம் பாருங்க, வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுரும். அப்புறம் மரத்துல பார்த்தா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். சாக் பீஸு, ஸ்லேட் பென்சிலு, ரப்பரு, பேனா, முடி எல்லாம் வரும். அது உள்ள போனது வெளியே வந்துடும். தெரியுமா இருக்கலாம். மண்ணு திங்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. நிறைய மண்ணு சாப்பிட்டா வயிறு கட்டிக்கும், ஜீரணம் ஆகாது, குழந்தை அழுகும். கொஞ்சமா சாப்பிட்டா ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. உடனே பயப்பட வேண்டாம். அப்படி ஒருவேளை நீங்க மண் இருக்கிற ஏரியாவில் குழந்தைய வளர்த்து குழந்தை மண்ணை விரும்பி சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வேப்பம் பட்டை, திப்பிலி மிளகு காரமா இருக்கும், திப்பிலி காரமா இருக்கும், வேப்பம் பட்டை கசப்பா இருக்கும். இத மூணையும் கலந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட கஷாயம் மாதிரி செஞ்சு அந்த தண்ணிய குழந்தை எந்த மண்ணை சாப்பிடுதோ அந்த இடத்துல தெளிச்சு விட்டுருவோம். தெளிச்சு விட்டீங்கன்னா குழந்தை ஆசையா போய் மண் எடுத்து சாப்பிடுவோம். அது கசப்பா இருக்கும், காரமா இருக்கும்.
உடனே சப்கான்சியஸ் மைண்ட் அது நடுமனதில் ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஓ, இந்த பொருளை சாப்பிட்டா கசப்பா இருக்கும், காரமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த பொருளை தொடாது. குழந்தைகள் எப்பொழுதுமே ஆள் மனதில் சில பதிவுகளை ஏற்படுத்துகிறது. உங்கள் குழந்தைக்கு எப்பவுமே வாயில சொல்லாதீங்க, அத ஆழ்மன பதிவுகளை ஏற்படுத்துறதுன்னு டெக்னிக் இருக்கு. இதெல்லாம் நம்ம வீடியோல நிறைய பார்த்தவங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வாயில சொல்ல வேண்டாம், அதில் ஆள் மனதில் பதிவை ஏற்படுத்தும். அது நீங்க சொல்ற மாதிரிதான் செய்யும். நீங்க வாயில சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஜென்மத்துல கேட்காது. ஆழ்மன பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்குத்தான் அந்த காலத்துல தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, நேரடியாக அதையுமே சொல்லாமல் மறைமுகமாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. எனவே மிளகு, திப்பிலி, வேப்பமட்டை இதை 3ஐயும் கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை மண்ணில் தூவி விட்டு குழந்தை சாப்பிட்டு அதோடைய ஆழ்மனதில் ஒரு பதிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது மண்ணை சாப்பிடாது. இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லைங்க, விட்டுங்க, பரவாயில்லைங்க. அடுத்தது, ஒரு குழந்தை பிறந்தா பால் குடிக்கணும். இதான் குழந்தை. எல்லா குழந்தையும் பால் குடிக்கும். ஒருவேளை ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்கிறது பயப்படும், அது குடிக்காது. குடிக்காம இருந்தா எப்படி அந்த குழந்தை உயிர் வாழ்றது? இதுக்கும் ஐடியா வச்சிருக்காங்க. பிறந்த குழந்தை அன்னைக்கு பாலே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு கடுக்காய், நெல்லி, முள்ளி, திப்பிலி இந்த 4 பொருளையும் சம அளவுல பொடி பண்ணி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அத தேன்லயோ நெய்யிலையோ கலந்து மோதிர விரல்ல எடுத்து குழந்தையோட நாக்குல தடவனா குழந்தை பால் குடிக்காத குழந்தை பால் குடிக்கிறது. இதுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஐடியா வச்சிருக்காங்க. அடுத்தது, தொப்புள் பிரியல, தொப்புள் கொடி பிரியல, எப்படி பிரிக்க வைக்கிறது பாருங்க. இந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தொப்புள் கொடி தான் நம்ம கட் பண்ணிடுவோம்ல, எதுக்கு பிரியணும்னு. அங்கதான் இருக்கு. அந்த காலத்துல பிறந்த குழந்தைய தொப்புள் கொடி கட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்பதான் கட் பண்றாங்க. இது தவறான ஒரு பிரசவம். தொப்புள் கொடி கட் பண்ணவே கூடாது, அதுதான் உதுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பழங்காலத்து புக்ல தொப்புள் கொடி அது வெளியே வரலன்னா அதுக்கு என்ன வயிற்றுன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அந்த காலத்துல தொப்புள் கொடியை கட் பண்ணாம வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இதற்கு பேர் தான் லோட்டஸ் பர்த், மருட்டி சுகப்பிரசவம்னு பேரு. கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய கொட்டி கிடக்கு. அந்த காலத்துல குழந்தைய பெற்றுக்கிட்டு தொப்புள் கொடியில கட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே வளர்ப்பாங்க. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணாம குழந்தைய வளர்த்தும் பொழுது 2 நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள அதுவா பிரிஞ்சிடும். ஒருவேளை ரொம்ப நாள் பிரியாம கஷ்டப்பட்டு இருக்குன்னா இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தொப்புள் கொடி தானாக உதிர்வதுதான் சிறப்பு. ஒருவேளை இப்ப நீங்க அவசரமா வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல அவசரமா இந்த தொப்புள் கொடி பிரிஞ்சாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குங்க. சாதாரண அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, கரித்தூள், கரித்தூளை தொப்புள் கொடி மேல அப்படி தூவி விட்டீங்கன்னா தொப்புள் கொடி சீக்கிரமா பிரிஞ்சிடும். இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அடுத்தது, இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, சில குழந்தைகளுக்கு செட் ஆகாது, அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கும். வழக்கமா தொப்புள் கொடி பிரிஞ்ச உடனே, நஞ்சு கொடி பிரிஞ்ச உடனே என்ன ஆகுன்னா அது போய் செட் ஆகணும். தொப்புள் அமுங்குறதுன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைக்கு தொப்புள் அமுங்காதுங்க. அதுக்கு ஒரு தாத்தா பாட்டி வைத்தியம் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, ஆட்டு புழுக்கை இருக்கு இல்லைங்களா, ஆட்டு புழுக்கைய எரிச்சு கறியாக்கி அந்த கறியை லேசா தொப்புள் மேல தூவி விட்டா தொப்புள் அமுங்குதுங்க. ஆட்டு புழுக்கை கண்டிப்பா கிடைக்கும், இப்பெல்லாம் ரோட்லயே சுத்திட்டு இருக்குது. இது சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, தொப்புள்ள புண்ணு இருக்கு, குழந்தையோட தொப்புள்ள சில புண்ணு வந்துடும், ஆறாது, குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியாங்க, அதி மதுரத்தையும் மஞ்சளையும் 2ஐயும் சம அளவுல கலந்து ஏதாவது ஒரு தைலம், நீலகிரி தைலம், இந்த மாதிரி ஒரு இயற்கையான தைலம், நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா தைலம் கிடைக்கும், இயற்கையான தைலம், அதி மதுரமும் மஞ்சளையும் சேர்த்து தைலத்துல கலந்து அந்த புண்ணுள்ள குழந்தையோட தொப்புள்ள தடவினீங்கன்னா அந்த புண்ணு உடனே சரியா போயிடும், குழந்தை அழுகை நிறுத்திடும். இது ஒரு இயற்கையான ஒரு வைத்தியம். அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சரியான வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வயசுல ஒரு பெண்ணும்
25 வயசுல ஒரு ஆணும் ஒண்ணு சேரும் பொழுது குழந்தை உருவாகினா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், 80 வயசு பெண்ணுக்கும் 90 வயசு ஆணுக்கும் நல்ல குழந்தை பெத்துக்க முடியும். இங்க பாருங்க, விஷயம் வயசு இல்ல, நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத முக்கியம். அப்ப 16 வயசு ஒரு வீக்கான ஒரு பொண்ணும் 25 வயசு ஆரோக்கியம் இல்லாத பையனும் ஒண்ணு சேர்ந்தா அந்த குழந்தை நல்லா தான் பிறக்காது. வயசு முக்கியம் இல்லைங்க, நம்ம நல்லா இருக்கோமா இல்லையாங்கிறதா முக்கியம். 80 வயசுல குழந்தை பெத்துக்கலாம், 60 வயசுல பெத்துக்கலாம். எப்போ நாம் நம்ம உடம்ப வலுவா வச்சுக்கிட்டு சக்தியோட இருந்தோம்னா பெத்துக்கலாம். அதனால இந்த 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் பயப்படாதீங்க. 40 வயசு ஆச்சு, குழந்தை எப்படி பிறக்குமோன்னா நல்லாதான் பிறக்கும். புரிந்து கொள்ளுங்கள். அம்மாவும் அப்பாவும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் எந்த வயசுலையும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். தைரியமாக இருங்கள். வயசு முக்கியம் அல்ல, ஆரோக்கியமே முக்கியம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி கிட்டத்தட்ட 10 பாகம் நமக்கு வந்து சிறப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஈழ பாஸ்கர் ஐயா அவர்கள். அவருடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு, நமக்கு தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன என்பதை நினைவு கூர்ந்து, ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்தால் ஆரோக்கிய வாழ்வு நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்பதை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வலியுறுத்தி வரும் ஈழ பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர் தொடர்ந்து நமக்கு இந்த காலச்சக்கர நிகழ்வில் தொடர்ந்து பல்வேறு வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து வரும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஞானத்தின் திறவுகோல் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை தொடர்ந்து 3 வாரங்களாக சிறப்பாக நமக்கு அளித்து வருகிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு மௌனம் இருந்தால் நம் உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்பதை தனது உணர்வு பூர்வமான, அதாவது அனுபவித்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் தொடர்ந்து 30 நாட்களும் மௌன விரதம் இருந்து, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றும் கூட பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதம் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு மௌனம் இருந்து தன்னுடைய நிலையை உயர்த்தி அந்த நிலைகளில் எந்த அளவுக்கு நமக்கு உடலில் வந்து ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பெரிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து உணர்வுபூர்வமாக, அதாவது அனுபவித்த விஷயங்களை சொல்வது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சில நபர்கள் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா வந்து தான் அனுபவித்ததை இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பாக ஒரு வாரம் சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய அனுபவங்கள் நமக்கு எல்லாருமே கேட்டு அதை பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் ஞானத்தின் திறவுகோல் என்ற அற்புத நிகழ்வின் தொடர்ச்சியை நமக்கு அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க, இறைநிலை வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலை, அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும், பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும், பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்து
இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்துவார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெய் தொடர்ந்து காலை சக்கரம் நிகழ்விலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது பெரிய மகத்தான மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு நான் ஒரு சிந்தனையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மௌனம் எதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம், நாம மௌனம் இருக்கும்போது நாம பேசுறது நிறுத்திடுறோம். நமக்குள்ள இருக்கிற இறைவன் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலா இறைவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறான், நாம கேட்கறது கிடையாது. நம்ம லைஃப்ல ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உள்ள இருக்கிற இறை சக்தி, அதை நம்மளோட மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வாகனத்துல வேகமா போகணும் அப்படின்னா உள்ள இருக்கிற இந்த இறை சொல்லும், எதுக்கு வேகமா போற, மெதுவா போ அப்படின்னு சொல்லும். நீ இவ்வளவு வேகமா போனாலும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போவ, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பாடு, பொறுமையா போ அப்படின்னு சொல்லும். நாம அதை கேட்கறத சூழல்ல இல்லை. நம்ம மனசு அவ்வளோ வேகத்தில் இருக்கிறதுனால நம்ம கேட்கறது. அப்ப எப்ப நம்ம மௌனமா இருக்கிறோமோ அப்ப நமக்குள்ள இருந்து இறைவன் சொல்ற செய்தியை நம்ம கேட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிற போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் பேசுகிறான். அந்த பேச்சை நீங்க கேட்கறதுக்கு ஆரம்பி. கேட்கும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு வரும். நம்ம லைஃப்னா என்ன, இது எப்படி நடத்தணும், எப்படி நடந்துட்டு இருக்குது, எல்லாவற்றுக்குமான தீர்வு நம்மகிட்டே இருக்குது. பட் நாம அதைய சரியா ஒன்றும் புரிஞ்சுக்கல. அதனால நம்ம மௌனமாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற இறைவன் பேசுவதை நம்மால கேட்கணும். இரண்டாவது, மௌனமாக இருக்கும்போது நம்ம எந்த தவறையும் செய்ய மாட்டோம். நீங்களே கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம லைஃப்ல பெரிய தவறுகள் நடக்காது. அது மௌனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. நீங்க ஒரு மாதம் மௌனம் இருக்கிறீங்கன்னா ஒரு மாதமும் நீங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டீங்க, பொய் பேசியிருக்க மாட்டீங்க, கோபப்பட்டிருக்க மாட்டீங்க, கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, யாரையும் வெறுத்திருக்க மாட்டீங்க, முறையற்ற பாலுணர்வு இருக்காது, வஞ்சம் இருக்காது, கடும் பற்று இருக்காது. யோசித்து பாருங்க. மகரிஷி எல்லா மதத்தினுடைய சாரமும், எல்லா ஞானிகள், எல்லா அறநெறிகள், வேதங்கள் எல்லாத்தினுடைய சாரத்தையும் ஒரு 2 வரியில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மகரிஷி சொல்லுவாங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றோம். இதை ஃபாலோ பண்ணா நீங்களும் நானும் ஞானி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை.
அப்ப இந்த மௌனம் இருக்கும்போது இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதை ஃபாலோ பண்ணுவீங்க. இயல்பாவே நடக்கும். இதை மீறுவதற்கான சூழலே உங்களுக்கு பெரிதா இருக்காது. இப்போ பயிற்சிகளை நம்ம ஆழமா செய்யறதுக்கான ஒரு சூழல் இந்த மௌனத்துல தான் நடக்கும். ஒரு தவம் நீங்க ஆழமா பண்ணணும்னாலும் சரி, ஒரு தற்சோதனை ஆழமா பண்ணணும்னாலும் சரி, ஒரு சிந்தனையை நீங்க ஆழமா சிந்திக்கணும் என்றால் கூட உங்களுக்கு இந்த மௌனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு சிந்தனை, நான் யார் என்கின்ற ஒரு தெளிவுக்கு நாம வரணும். இப்ப நான் யார் என்று தெரியாததாலதான் இவ்வளவு சிக்கல்களுமே நம்ம லைஃப்ல வந்துட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல இருக்கிற அத்தனை சிக்கலுக்கும் அடிப்படை காரணம் நான் யார் என்ற ஒரு புரிதல் இல்லாததுதான். இப்ப நான் யார் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டாலே நம்ம லைஃப்ல மேக்சிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். முதல் ஜஸ்ட் புரியணும். அதுக்கப்புறம் நம்மளா அதை சிந்திச்சு 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 உணரணும். ஞானத்துல 2 விதம் இருக்குது. ஒன்று உணர்ந்து ஓதக்கூடிய தன்மை. ஞானிகளோட நிலை அவங்க தன்னை யார் என்று உணர்ந்துட்டாங்க. சரிங்களா? அந்த உணர்ந்ததை நமக்கு சொல்றாங்க. நீங்க ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதை பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை. யாரும் பார்த்து சொன்னதாவும் உங்களுக்கு இல்லை. அதை பார்த்துட்டீங்க. அது அவ்வளவு அழகா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அதை பார்த்துட்டு வர்றீங்க. இங்க இப்ப வீட்டுல அதை ஷேர் பண்றீங்க. இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள போனேன், இந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்துச்சு, அதுக்கு கண் இப்படி இருந்துச்சு, வால் இப்படி இருந்துச்சு, உடம்பு இப்படி இருந்துச்சு, அப்படியே அழகா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. சரிங்களா? இப்ப நீங்க சொல்றது உணர்ந்து ஓதுறது. ஒன்றை உணர்ந்துட்டீங்க பார்த்து, அதை அப்படியே சொல்றீங்க. ஓதுதல். நீங்க சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை ஓதி அதுக்கப்புறம் அதை உணர்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி 2 விதமான நிலையில நம்ம இருக்கிறோம். இதுல முழுமையான நிலை அப்படிங்கிறது அந்த உணர்ந்து ஓதக்கூடிய தன்மை தான். நம்ம எல்லாமே உணர்வு நிலைக்கு வரணும். எதை உணரணும்? தன்னை உணரணும். இப்ப எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருப்பது போல நீங்க உங்களும் உணரணும். அதைத்தான் திருமூலர் சொல்வாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை. அது எந்த கேடு நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, உடல் நலத்துல வர்ற துன்பமா இருந்தாலும் சரி, மனதளவுல வர்ற துன்பமா இருந்தாலும் சரி, உறவுகள்ல வரக்கூடிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை, ஆன்மீகம், அறிவு, ஞானம், ஆத்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தான பிரச்சனை. இதை தவிர வேற என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல 5 பிரச்சனை தான். அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குதுன்னா தன்னை அறிதல் இருக்கு. அதனால தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு திருமூலர். 2வது லைன்ல சொல்றாரு, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நம்மளை யாரும் கெடுக்கல, நாமளே கெடுத்துக்கிறோம், தானே கெட்டு போறோம். எதனால? தன்னை அறியாததால். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளோட அறிவு எல்லாவற்றையும் அறிஞ்சிட்டு இருக்குது. நான் பேசுற அது நீங்க அறிஞ்சிடுறீங்க, உணர்றீங்க, கேட்டுக்கிறீங்க. என்னை பாக்குறீங்க, பார்த்து உணர்றீங்க, அறிஞ்சுக்கிறீங்க.
எல்லாவற்றையும் அறியுது இந்த அறிவு, இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம். ஆனால் அது தன்னை உணர்ந்துருச்சா அப்படின்னா உணரல. அப்ப அந்த தன்னை அறியக்கூடிய அறிவுன்னு அறிவுக்கு ஒரு நிலை இருக்குது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியக்கூடிய அந்த அறிவு தான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருக்குது. தன்னை அறியக்கூடிய அந்த அறிவை அறிந்த பின் இவன் என்ன பண்ண மாட்டான், அர்ச்சனை இப்படி போட மாட்டான், அர்ச்சனை இப்படி போடுவான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் அதுதான். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, ஜீவன் தான் சிவனா இருக்குது, சிவன் தான் ஜீவனா இருக்குதுங்கிறது புரிஞ்சு போயிடும். இது ஒரு முறை நீங்க நீண்ட மௌனம் இருந்தீங்கன்னா இந்த நிலையை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடிக்கடி அடிக்கடி அதை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லெவல்ல அது முழுமையாகும். இதுல 3 நிலை இருக்குது. இன்ஃபர்மேஷன், இப்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். நீங்க இதை பற்றி ஆழமா சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகும். சிந்திக்கணும், சிலது பிராக்டிஸ் பண்ணியும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நான் உடற்பயிற்சி செய்தா நல்லது அப்படின்னு சொல்றேன், அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க செய்து பார்த்து அதனுடைய அனுபவத்தை பெறும்போது அது கன்ஃபர்மேஷன் ஆகும். ஆமா, கரெக்டு தான், இவர் சொன்னது கரெக்டு தான். ரெகுலரா நீங்க பண்ணும்போது அது நீங்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருவீங்க. அப்ப அந்த மாதிரி இந்த நான்யார் தத்துவத்தை நான் இப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன். இது ஒரு ஆழமான ஒரு தத்துவம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ நான் சொல்ற விஷயத்த எடுத்து அசை போடணும். மாடு என்ன பண்ணுன்னா போய் நல்லா மேய்ஞ்சிட்டு போய் படுத்துட்டு அதை அசை போடும். பார்த்துருக்கீங்களா? இந்த சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதை மென்னு நல்லா கூழாக்கி உள்ளாடும். இது நிறைய உயிர்களுக்கு அப்படி இயற்கையில வாய்ப்பு. குரங்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்கி இங்கெல்லாம் அடக்கி வச்சுக்கணும். கவனிச்சிருக்கீங்களா? அணில இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே சாப்பாடு கிடைக்காது இயற்கையா. நம்மள மாதிரி வீட்டுல ரெடி பண்ணி குக்கர்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு கிடைக்கிறப்ப வாங்கி அடக்கி வச்சுக்கோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். அது மாதிரி நம்ம நிறைய இன்னைக்கு சிந்தனைகள் கேட்கிறோம், சரிங்களா? ஆனா எவ்வளவு சிந்தனையை எடுத்து சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லவற்றை கேட்பது மிகப்பெரிய நல்ல விஷயம், சரிதானுங்களா? அதனாலதான் சொல்றாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சும்மா சொல்லல. நல்லதை கேட்கறதே பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். நான்யார் தத்துவத்துக்கு மேல உலகத்துல தத்துவம் இல்லை. பட் அதை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம் இல்லையா? அப்ப நல்லது கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் கேட்கறதோட நிறுத்தினா பத்தாது. கேட்டதை நீங்க சிந்திக்கணும். அதனாலதான் இதுக்கு பேரு சிந்தனை உரை. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சிந்தனையாளர்களே அப்படின்னு. என்ன? நாம் சிந்திக்கக்கூடிய நபர்கள். நாம இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நான் சொன்னா கேளு அப்படின்னு நம்மளை பழக்கினதுனால நமக்கு சிந்திக்கிற அறிவே குறைஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இல்லாமே போயிடுச்சு. ஏன்னா சின்ன குழந்தைய பாருங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அம்மா, காக்கா ஏன் பறக்குது? அது ஏன் கருப்பா இருக்குது? சரிதானே? அதுக்கு வீடு இருக்குதா? அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் 1000 கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. நொயின்னு கேட்டே இருக்காது. கம்முன்னு எல்லாம் போய் உங்க ஒப்பங்கிட்ட போய் கேளுப்போ, அவருதான் சும்மா இருப்பாருன்னு ஏதாவது சொல்லி தாட்டி விட்டுறது. ஸ்கூல்ல போய் கேட்டாலும் வாய மூடும்,
கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிதானா? அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சிந்திக்கிற அறிவே நம்ம கிட்ட மழுங்கி போச்சு. எதையுமே ஏன்னே கேட்கறது இல்லை. சரிங்களா? கடவுள் என்பவர் யாரு? அவர் எங்க இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? கடவுள் என்பது எல்லையற்ற ஒரு சக்தி. அவர் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறாருன்னு சொல்றாரு. பிரகாசம்னா அந்த தன்மை அப்படி இருக்குதுன்னு சொல்ற. வெளிச்சம்னு எடுத்துக்க கூடாது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அவர் தூண்ல இருக்கிறார், துரும்புல இருக்கிறாருன்னு சொல்றோம். வாய் வழக்குல சொல்றோம், பேச்சு வழக்குல சொல்றோம். ஆனா என்னைக்காவது இதை சிந்திச்சிருக்கிறோமா? எங்கும் இருக்கிற பொருள் எது சொல்லுங்க. ஒரே ஒரு பொருள் எங்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாம் வல்லதுன்னு சொல்றாங்க. அதற்கு அழிவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஆதி என்று சொல்றாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் என்று சொல்றாங்க இல்லையா? கடவுளுக்கு உடல் இருக்குதா சொல்லுங்க. எங்கும் இருக்கிற பொருளுக்கு உடல் இருக்குமா? கடவுள் உருவமா அருவமா? அதுல ஒரு முடிவுக்கு கடவுள் உருவத்தில் இருக்காரா அருவத்தில் இருக்காரா? உண்மையான கடவுள் அரூபம், கண்ணுக்கு தெரியாது இல்லையா? உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. அப்ப அரூபமா இருக்கிற கடவுள் கண்ணுக்கு தெரியாதா இருக்கிற கடவுள்? மதுரை சொல்லுவாங்க, கடவுளுக்கு உடலும் இல்லை, கடவுளுக்கு குடலும் இல்லை. அப்புறம் நெய்வேதி யாருக்கு? உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, பக்தி மார்க்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வேண்டான்னு சொல்லல நானு, சரிங்களா? ஏன்னு கேள்வி கேளுங்கன்னு மகிழ்ச்சி சொல்றான். சரிங்களா? கடவுளுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லைப்பா, அப்புறம் எதுக்கு அவருக்கு அதை படைக்கிற இதை படைக்கிற? சரிங்களா? அது மக்களுக்கு கொடுத்தாவாவது பிற உயிர்களுக்கு கொடுத்தாவது நன்மையா. நைவேத்தியம் வைக்கிறதுக்குள்ள சில விஞ்ஞானமான நுட்பங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கோவில் வழிபாடுகளுக்குள்ள நிறைய ஆன்மீக ஞான கருத்துக்கள், விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் இருந்த போதும் மனிதன் ஒரு சிந்தனை அறிவுல உயராம எல்லாம் அவங்க சொல்றாங்க நான் செய்யறேன், ஏன் எதுக்கு நல்லா இங்க தெரியாது. சரிங்களா? எல்லாமே சுய சிந்தனை இல்லாம அவங்க சொல்றாங்க செய்யறேன், அவங்க சொல்றாங்க செய்யறேன், இப்படியே போயிடுச்சு லைஃபே. வாழ்க்கைய ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், இது தேவைதானா? மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்ற சிந்தனைக்கோ உடலுக்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம்னு சொல்லுவோம். இப்ப எப்ப நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னா, நம்ம சிந்தனை செய்தாதான் தவிர்க்க முடியும். இப்ப நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டை தொடங்கிடுவோம். இது ஒரு தொடர் சிந்தனையா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் யார் அப்படிங்கிறதுல இதுல நிறைய விதத்துல இந்த நான் யார் தத்துவத்தை விளக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு தத்துவம் உங்களுக்கு விளங்கிருச்சுனாலே எல்லா தத்துவமும் புரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு தத்துவம் இது. இது ஒரு தத்துவ விளக்க ஆராய்ச்சி தான். சரிங்களா? இது நீங்க எந்த அளவுக்கு ஆழமா எடுத்து சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் யார் அப்படிங்கிறது நீங்க தெளிவு பெற்று விடுங்க. நான் யாருங்கிறது தெளிவாயிருச்சுனாலே நீங்க ஃப்ரீடம் ஆயிருவீங்க. சுதந்திர தன்மை உங்களுக்கு வந்துடும், விடுதலை உணர்வு வந்துடும். சரிங்களா? சரி, அதுல ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தொடங்குவோம். இப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்க,
இல்லையா? சரி, உங்களுக்கு எல்லாம் இந்த சேட் பண்ண தெரியுமா? ஓகே, சேட் பண்ணுங்களேன். உங்களோட வயசு என்ன? எல்லாருமே சேட் பண்ணுங்க. உங்களோட வயசை சேட் பாக்ஸ்ல போடுங்க. 56. வாழ்க வளமுடன். ஓகே, எல்லாருமே எடுத்து பண்ணலாம். 41, 50, 36, 54, 39, 52, 63, 58, 35. அருமை. 71, 38, 35, 25, 66, 33, 59, 46, 58, 33, 46, 40, 46, 34. சிறப்பு. பரவாயில்லையே, 33ல இருந்து 78 வரைக்கும் இருக்கிறோம் இல்லையா? அருமை. 49. நாற்பத்தி 5. சூப்பர். சரி, நான் என்ன கேட்டேன், உங்களுடைய வயது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். 73. சிறப்பு, பரவாயில்ல. நிறைய பேர் ஷேர் பண்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதே பெரிய விஷயம். சரி, 68. ஓகே, நன்றி நன்றி. பரவாயில்ல, 33 வயதுல இருந்து இதுக்குள்ள இருக்கிறீங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? சரி, சிறப்பா தொடருங்க. சரி, இப்ப நான் உங்களோட வயது என்னன்னு கேட்டேன் இல்லையா? உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, காடு இருக்குது அப்படியெல்லாம் கேட்கல. உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த உடல் இருக்குது. உடல் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. உயிர் இருக்குது, இந்த உடலுக்குள்ள உயிர் ஒண்ணு ஓடி. மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனம்ங்கிறது நமக்கு தெரியும். அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆன்மான்னு ஒண்ணு, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் இருக்கு, உடலுக்குள்ள உயிர் இருக்கு, அதுல இருந்து வர்ற மனசு இருக்கு, இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ற அறிவு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த அறிவு ஆத்மாங்கிறது ரெண்டும் நியரர் ஒண்ணுதான். நான் அது விளக்குறப்ப சொல்றோம். நீங்க இப்ப சொன்ன வயது அப்படிங்கிறது உங்க உடலுக்கா, உயிருக்கா, மனதுக்கா, அல்லது அறிவாகிய ஆத்மாவுக்கா? அப்படி யோசிச்சு பாருங்க. எதுக்கு வயசு நம்ம சொல்லியிருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திக்கணும். எடுத்தோன்னே சொல்லுவேன், சிந்திச்சு பாரு. இந்த வயது அப்படிங்கிறது உங்க உடலுக்கான வயதா, உயிருக்கான வயதா, மனதிற்கான வயதா, அறிவிற்கான வயதா? அருமை. உடலுக்கான வயது. சரிங்களா? அதுலயே 10 மாசத்துக்கு குறைச்சுதான் சொல்லியிருக்கிறோம். அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்த நாள்ல இருந்து கணக்கு வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 10 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க உருவாயிட்டீங்க. சரியா? அம்மா வயிற்றுக்குள்ள அம்மாவோட உயிரணு, சரி, அப்பாவோட உயிரணு, அம்மாவோட கருமுட்டை ரெண்டும் என்னைக்கு இணைஞ்சதோ அன்னைக்கு இந்த ஈருயிர் ஓர் உயிராக மாறிடுச்சு அம்மா வயிற்றுக்குள்ள. ஈருயிர் ஓர் உயிரா மாறிடுச்சு அம்மா வயிற்றுக்குள்ள. அந்த ஓர் உயிர் அப்படியே வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று இந்த உடலாக மலர்ச்சி பெற்றுச்சு. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். ஒரு விதையை போடுறீங்க, விதை என்ன ஆகுது? செடியா, மரமா தழைச்சு மேல வருதுல, அது போல அந்த ஈருயிரும் ஒன்று சேர்ந்து
இந்த ஓர் உயிராக மாறி அந்த உயிர் இந்த உடலை கட்டிட்டு வருது. புரியுதா? சரி, அப்போ அம்மா வயிற்றுக்குள்ள அந்த உடல் உருவாகுது. 10 மாதம் கழித்து ஒரு முழுமைத்தன்மை வந்த உடனே அம்மா வயிற்றிலிருந்து அது வெளியே வருது. வெளியே வந்தனால பிறந்த நாள் என்று நீங்க சொல்றீங்க. சரிங்களா? அன்னைக்கு உடலினுடைய வயதுல முதல் நாள். ஒரு ஆண்டு ஆச்சுன்னா 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 73, 33, 48, 50 அத்தனை வருஷம் ஆச்சு. சரி, இது உங்கள் உடலுக்கான வயது இல்லையா? சரிங்களா? ஒத்துக்கலாமா? ஓகே, உங்க உடலுக்கான வயது. சரி, உங்கள் உயிருக்கான வயது என்ன? இப்ப நம்ம உடம்புல ஒரு உயிர் ஓடிட்டு, இந்த உயிர் எங்க இருந்து வந்தது? என்னுடைய அப்பா அம்மா கொடுத்து 2ம் இணைந்து இங்க உயிராக நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா அப்பாட்ட இருந்து உயிர் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சு. தந்தை தாய் ஈர் உயிர், அங்க இருந்து வந்த 2 உயிரும் ஒண்ணு சேர்ந்து இந்த உடலா வந்திருக்கு. அப்ப இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடியே என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. ஒரு மரம் வர்றதுக்கு முன்னாடியே விதை இருக்குல்ல, விதை தானே மரமா மாறுது. இப்ப விதை முந்தியது, உயிர் முந்தியது. அப்ப அந்த உயிர் அம்மா அப்பாட்ட இருந்து வந்து இணைஞ்சு ஓர் உயிரா மாறுச்சு. அப்ப இந்த உயிர், என்னிடம் இருக்கிற உயிர் எங்கிருந்து வந்தது? என்னுடைய பெற்றோரிடம் இருந்து வந்தது இல்லையா? அப்ப என்னுடைய உயிருக்கு வயது என்ன? என்னுடைய பெற்றோருடைய வயதை சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இருக்கிற உயிர் என்னோட பெற்றோரிடம் இருந்து வந்தது. அப்ப என்னோட வயது கூட என்னோட பெற்றோருடைய வயதை சேர்த்துக்கோங்க. சரி, பெற்றோருக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க பெற்றோரிடம் இருந்து வந்தது, அதையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க பெற்றோரிடம் இருந்து. இப்படியே போனீங்கன்னா முதல் மனிதனாக ஒரு மனிதன் தோன்றிருப்பான்ல, டார்வின் தியரிப்படியோ ஏதோ ஒரு தியரிப்படி குரங்குல இருந்து மனுஷன் தோன்றினான்னு சொல்றாங்கல்ல, அந்த முதல் மனிதனிலிருந்து அந்த உயிர் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஆண்டுகளா அந்த உயிர் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாப் ஆகல. அதனாலதான் இந்த குழந்தை பேருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இது குழந்தை இல்லைன்னா இந்த உயிர் பல 1000 லட்சம் கோடி ஆண்டுகளா டிராவல் பண்ண அந்த டிராவல் நின்னு போயிடும். சரிங்களா? சரி, இது மனுஷனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னா 5 அறிவுல இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் நல்லா. இப்ப மனுஷனா வர்றதுக்கு முன்னாடியே இந்த உயிர் இருந்தது. எங்க? 5 அறிவு விலங்குகளா. இப்ப 5 அறிவு விலங்குகள் நம்ம எத்தனை தலைமுறை வாழ்ந்திருப்போம்? மனுஷனா இத்தனை தலைமுறை வாழ்ற மாதிரி 5 அறிவு விலங்குகள பல தலைமுறையா நம்ம வாழ்ந்திருப்போம். அதற்கு முன்னாடி உயிர் எங்க இருந்தது? 4 அறிவு ஊர்வன. அதற்கு முன்னாடி 3 அறிவு பூச்சி. அதற்கு முன்னாடி 2 அறிவு புழு. அதற்கு முன்னாடி 1 அறிவு தாவரம். இதைத்தான் மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்றாரு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் தேவராய் முனிவராய், பெரிய லிஸ்ட் சொல்றார். கடைசியில எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். சன ஜென்மம் எடுத்து வந்துட்டப்பா, இந்த பிறவிலையாவது நீ முடிக்கணும்னு அவரு முயற்சி எடுக்கிறார். அப்ப அவருக்கு தெரியுது இந்த உயிருக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். உயிருக்குள்ள போகணும், அதுதான் தியானம், அதான் மௌனம். இப்ப இந்த உயிருக்குள்ள, நம்ம உயிருக்குள்ள இப்ப நான் பேசுறத நீங்க எப்படி கேட்கிறீங்க? உள்ள ரெக்கார்ட் ஆயிருதுல்ல, சரியானல? நாளைக்கு நீங்க சாமிக்கு ஏதாவது படைக்கணும்னு சொன்னா இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா வராது? சாமிக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, அதை வச்சுட்டு எப்ப சண்டை போட்டுருப்பானே?
இல்லையா? எல்லாம் வல்ல சக்தியா இருக்கிறது இறைவன் அப்படின்னு ஒரு இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. அப்ப என்ன ஆகுது? இது உங்களுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப இந்த ஜென்ம ரெக்கார்டு மட்டும் உங்ககிட்ட இல்ல. பல ஜென்ம 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 ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஓரறிவு தாவரம், அங்கதான் உயிர் உற்பத்தி ஆகுது. ஒரு செல் உயிரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ், ஒரு செல் உயிரி அமீபான் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு செல்லு தான், அது ஒரு உயிர். முதல்ல உயிர் அப்படிதான் தோன்றியது. அப்ப அந்த ஒரு செல் உயிர்ல இருந்து நம்ம மாற்றம் பெற்று இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப என்னுடைய உயிரோட வயது என்ன? அன்கவுண்டபிள் இயர்ஸா இருக்குது. இப்ப ஒரு சின்ன புரிதலுக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, நம்ம உடனே நம்ம உடலை மையப்படுத்தி பேசறதுக்கு ஆரம்பிச்சிடறோம். இல்லையா? அப்படித்தானே? உங்க வயசு என்னன்னு நான் கேட்டேன். நீங்க 56ன்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா 56 அப்படிங்கிற வயது யாருடையது? உங்க உடலுடைய வயது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த உடல் தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாரு மகரிஷி. சரிதானுங்களா? அப்ப ஆக்சுவலா நான் இந்த உடல் அல்ல. ஏன்னா இந்த உடல் ஒரு 56 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது. இன்னொரு 10, 50 ஆண்டுகளுக்குள்ள உடல் காணாம போயிடும். ஆனா இந்த உடலுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்குது. அது எனக்குள்ளதான் இருக்குது, நானாவே இருக்குது. அப்ப இந்த உயிருக்கு வயது என்னன்னா, இது பல 1000 லட்சம் ஆண்டுகளாக, ஏன் கோடி ஆண்டுகளாக டிராவல் பண்ணிட்டு வந்துச்சு. சரிங்களா? இந்த உயிரிலிருந்து வழிபடக்கூடியது மனம் என்று ஒன்று. இந்த உயிருக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அறிவு என்ற ஒன்று. அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றேன். இப்ப நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உடல் நானா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இந்த உடல் தான் நானா அப்படின்னு கேட்டா, இந்த உடல் நீங்கள் அல்ல. சரியா? ஆனா நம்ம பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்பு தான் நானுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் ஒருத்தர் பிறக்கும்போது பிறந்துட்டாருன்னு சொல்றோம், இறக்கும்போது செத்து போயிட்டாருன்னு சொல்றோம். ஆக்சுவலா பிறக்கும்போது நீங்க பிறக்கிறதும் இல்லை, இறக்கும்போது நீங்க இறக்கிறதும் இல்லை. ஏன்னா நீங்க அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தீங்க. இந்த உயிர் அம்மா அப்பா வயிற்றுக்குள்ள, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உயிரா மாறுச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த உயிர் இருந்தது. இருந்ததுதான் இங்க வந்திருக்குதே தவிர இல்லாத ஒண்ணு வரல. என்ன நீங்க ஒண்ணா இருந்தீங்க, அப்ப ரெண்டா இருந்தீங்க. ரெண்டா இருந்தது ஒண்ணா மாறி இங்க வந்திருக்கிறீங்க. அப்ப ரெண்டா மாறுறது, ரெண்டா இருந்து ஒண்ணா மாறுறதுக்கு முன்னாடியே நீங்க இருந்தீங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டியது. இன்னும் நீங்க இதுல பின்னாடி போனீங்கன்னா, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்துல நீங்க எப்பவுமே நிலையா, நிரந்தரமா இருக்கிறவங்கங்கிற தன்மை உங்களுக்கு தெரியறதுக்கு வந்துடும். அந்த தன்மை இதை புரிஞ்சிருச்சு அப்படின்னாதான் ஆத்மாவுக்கு அழிவில்லை, நமக்கு இறப்பில்லை அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம வர முடியும். எப்ப நமக்கு அழிவில்லை, இறப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பமும் விளக்கும். சரிங்களா? சரி, ஓகே. காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். பெரிய டாபிக், கொஞ்சம் கொஞ்சமா சிந்திப்போம். நீங்க இதை நான் சொன்ன விஷயத்த மனசுல எடுத்துக்கோ. நாம் இந்த உடலா, இந்த உயிரா, அல்லது மனமா, அல்லது அறிவா அப்படிங்கிறது நீங்க சும்மா உங்க மனதுல சும்மா இருக்கிறப்ப கேள்வியா கேளுங்க. சரிங்களா? அந்த கேள்வி உங்களுக்குள்ள நிறைய பதிலை கொடுக்கும். அதெல்லாம் குறிப்பா எழுதி வச்சு. ரமணர் சொல்ற நான்யார் தத்துவத்தினுடைய அடிப்படை நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்களை பற்றி சிந்திங்களேன். சரி, நான் யார் அப்படின்னா, நீங்க யார் அப்படின்னு நான் கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? பொதுவா நான் மதன் குமார் அல்லது இறை மதன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆக்சுவலா இது வந்து என்னுடைய பெயர். நான் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேர் எனக்கு வச்சாங்க இல்லையா? அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உடலோடயே நான் இருந்தேன். குழந்தை பிறந்த உடனே எனக்கு பேர் வைக்கல. 3 மாசம் கழிச்சு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை மதன்குமார்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பேர் இல்லாம கொஞ்ச நாள் இருந்தேன். இப்ப பேர் வர்றதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப பேர் தான் நானான்னு கேட்டா பேர் நான் அல்ல. இல்லையா? நான் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூப்பிடுறதுக்கு வச்சீங்க. அப்போ நான் யார்? இறைமதன் அப்படின்னு நான்னா என்னுடைய பெயர். நான் யார் என்பதற்கான பதில் அது அல்ல. நான் ஒரு யோகா ஆசிரியரா இருக்கிறேன், ஆன்மீகத்துல ஞான ஆசிரியரா இருக்கிறேன்னு சொன்னா அது நான் செய்யக்கூடிய தொழில், செயல். இது நான் யார் என்பதற்கு விடை அல்ல. சிந்திச்சு பாருங்க. நான் அவர் கேட்கிற கேள்வி நீங்கள் யார் அல்லது நான் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னா அது நீ செய்யக்கூடிய தொழில். நான் கேட்ட கேள்வி நீ யார்? நாங்க திருப்பூர்காரங்க அப்படின்னு சொல்றோம். அது நீ வசிக்கக்கூடிய ஊருடைய விவரம். நான் கேட்ட கேள்வி நீ யார்? சரிங்களா? நான் என்ன கந்தசாமி அவங்களோட பையன். அது நீ யார், உன்னுடைய பெற்றோர் யார் என்பதற்கான பதில். நான் கேட்டது நீ யார்? சரிங்களா? நான் ஒரு மனுஷன். அது நீ என்ன விதமான விலங்கு, உயிர் அப்படிங்கிறதுக்கான பதில். நான் கேட்டது நீ யார்? இப்படி ரமணர் கேள்வி கேட்க சொல்றார். நீ யார், நான் யார் என்று நீ கேள்வி கேட்டு இது எடுத்தோடனே பெருசா உங்களுக்கு புரியாது. பட் நீங்க தியானத்துல ஆழ்ந்து இந்த கேள்வி உள்ள போட்டீங்கன்னா அது ஒவ்வொரு லேயரா அப்படியே உடைச்சு கடைசியா நீங்க யாரு அப்படிங்கிறத சொல்லி. பெரியார் சொல்லுவார்ல, ஒரு வெங்காயம் இல்லைன்னு சொல்லுவார்ல. வெங்காயத்தை உரிச்சு போனீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படி உங்களையே நீங்க பிரிச்சு போனீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒண்ணுமே இல்லாத ஒன்று இருக்குது பாருங்க, அரூபமாக. அதுதான் தெய்வம், அதுதான் நீங்க, அதுதான் நானு, அதுதான் எல்லாம். அந்த நிலை நம்ம பிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். சரிங்களா? இப்ப நம்ம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உடலை நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த உடலுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா எனக்கு துன்பம் வந்துச்சுங்கிறீங்க. இல்லாட்டி மனசை நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனசுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா என்னை துன்புறுத்துறாங்கன்னு சொல்றீங்க. பட் இந்த உடலோ மனசோ நாம அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரியணும். அதுக்கு நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை சிந்தனை செய்து பாருங்க. இந்த உடல் நான் அல்ல, இந்த உடலுக்கு முன்னாடியே நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த வாரங்கள்ல இதை பற்றிய தொடர்ச்சியை நம்ம சிந்திப்போம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரே ஒரு தத்துவம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுனாலே உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 96 தத்துவம் எல்லாம் பேசுறாங்கல்ல, தெரியாத விஷயமே இருக்காது, எல்லாமே புரிஞ்சிடும். ஆனா இந்த ஒண்ணு புரிஞ்சாதான் எல்லாம் புரியும். இது வந்து ஒரு கீ மாதிரி. சரிதானுங்களா? ஒரு ஃபார்முலா மாதிரி. இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே புரியும். சரி, தொடருவோம். சரிங்களா? மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுங்குபடும் பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா.
சிறப்பான ஒரு நிகழ்வு. ஐயா வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து அந்த மௌனத்த பத்தி நமக்கு விளக்கவுரை கொடுத்திருந்தாலும், அந்த "நான் யார்?" அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு விடைய வந்து நமக்கு ஒரு திறவுகோலா இன்னைக்கு குடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமான செய்தி. அதாவது இன்னைக்கு அவங்க ஐயா குடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் இத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ப வாங்கியிருக்கிறோம். அதாவது அடுத்து வந்து செய்ய வேண்டிய செயல்கள் நம்மள்ட்ட கன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிறப்பா இந்த நிகழ்வ வந்து போற்றி புகழணும். ஒவ்வொருத்தவரும் இத வந்து கடைப்பிடிக்க வேண்டும். இந்த நிகழ்வுல வந்து நம்ம வந்து சிறப்பா இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட, இதுல என்ன தெளிவுபடுறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே முக்கியமான செய்திகளா இருக்குது. உண்மையிலுமே இன்னைக்கு வந்து வேதாத்திரியின் கருத்துக்களை வந்து ஆழமா நமக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட 3 வருடங்களா நமக்கு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தியான வகுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா, தியானத்திலேயே வந்து மௌனம் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு நம்மளுடைய அந்த நிலைகளை வந்து எப்படி ஒரு நிலையை உணர்த்த முடியும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து சிறப்பா நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இத வந்து எல்லாருமே கடைப்பிடித்து உண்மையிலுமே இது வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய காலங்கள் நம்மள்ட்ட இருக்கு. எல்லாருமே இதை கடைப்பிடித்து நான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்தலை எல்லாரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்தாலும் இந்த நிலையை நாம் எட்டுவதற்கு நம்மிடம் அனைத்து விதமான செயல்களும் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அந்த குழுவிலையும் தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறது என்னன்னா, சிறப்பான இந்த செய்கைகளை வந்து ஒவ்வொரும் கடைபிடித்து பகிர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் பல்வேறு கருத்துக்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல பல்வேறு கருத்துக்களை வந்து நமக்கு ஆழமா ஐயா வந்து பதிய வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த நிலைகளும் நமக்கு சொல்றதா சிறப்பா நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா நிலைகளையும் நம்ம உணர்ந்து, அந்த மௌனத்தின் நிலைகளையும் நாம் கடைப்பிடித்து, ஒரு காலத்தில் நாமும் அந்த அதாவது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு நம்ம நிலையை தெரிந்து கொண்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நம்ம உயர்ந்த நிலைக்கு நாமும் செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வில் இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்து, இனிதே அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. சில கேள்விகள் டைம் இருக்குதுங்களா ஐயா? ஒரு 10 நிமிஷம் கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கேட்க சொல்லலாங்கய்யா. ஓகே, ஓகே. நன்றி. ஒரு 10 நிமிஷம். நன்றி. இப்ப வந்து இந்த நிலைகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு 10 நிமிஷம். ஏன்னா ஐயா வந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கு. அவங்க வந்து YouTubeல வந்து நெறைய நிகழ்வு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்வுக்கு போ வேண்டிய ஒர்க்கும் இருக்கு. அதனால வந்து இப்ப உங்களுக்கு முக்கியமான இன்றைய நிகழ்வுல அவங்க கொடுத்த கருத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். நான் எல்லாம் அட்மிட் பண்ணிடுறேன். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆக்சுவலி டீனேஜ், அதாவது 17 வயசு பொண்ணு ஒருத்தங்க, அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணாங்க ஐயா. அப்போ அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து ஓவரா ஒரு மாதிரி ஆகி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதுல இருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும், உதவியா இருக்கும். நல்லதும்மா, நல்லது. அதாவது ஹலோ, அம்மா கேக்குதுங்களா? கேக்குது. சரிம்மா. தியானம் என்பது மிக உயர்ந்த பாதை தான். பட் அதை சரியா ஃபாலோ பண்ணலைன்னா அது தவறாகவும் கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் நிறைய பேர் தவத்துக்கு போறதுக்கே முற்காலத்துல பயப்பட்டாங்க. என்னன்னா அந்த தவத்துல நமக்கு நிறைய சக்திகள், ஆற்றல் எல்லாம் கிடைக்கும். இந்த ஆற்றலை சரியா பயன்படுத்த முடியலைன்னா அது ராங்கா போயிடும். ஆனா மகரிஷி அவங்க இதைய சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டதுனால, அவங்களுக்கு அமைஞ்ச குருமார்களும் சரியா அமைஞ்சதுனால, இந்த தவ சக்தி அதிகரிக்கிறத எப்படி சமன் செய்யறதுன்னு சொல்லி ஒரு தியானத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சாந்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மகரிஷி அவங்களுக்கே துன்பப்பட்டு அப்புறம்தான் இது கிடைச்சு அதை சரி பண்ணாங்க. அப்ப மகரிஷி அவங்க இந்த சாந்தி யோகம் அப்படிங்கிற முறைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
ஏன்னா நம்ம பெறக்கூடிய அந்த தவம்ங்கிறது ஏதோ இன்னைக்கு விளையாட்டு போக்குன்னு நம்ம செய்யறோம். அது அப்படி செய்யறது அல்ல. அது மனித வாழ்க்கையில உச்சகட்டமான சக்தி மிக்க ஒரு செயல் தவம். அதுக்கு மேல செயல் கிடையாது. அப்போ அந்த சக்தி மிக்க ஒரு செயலை நீங்க விளையாட்டா செஞ்சாலும் சின்சியரா செஞ்சாலும் சக்தி வரக்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த வர்ற சக்தியை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு நிறைய அமைப்புகள்லயே அந்த சிஸ்டம் இல்லை. நம்ம எல்லா தியான அமைப்புகளுக்குமே இந்த சிஸ்டத்தை சொல்லி கொடுக்கணும், சாந்தி யோகத்தை. அப்ப அவங்கள முடிஞ்சா ஓரளவு விவரத்தில் இருக்கிறாங்கன்னா சாந்தி தவம் நல்லா பண்ண சொல்லுங்க. மன்றங்களுக்கு போனீங்கன்னா தண்டுபட சுத்தி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நம்ம ஆக்னையில இருந்து அப்படியே கையை அப்படியே டச் பண்ணி அப்படியே மூலாதாரம் வரைக்கும் முதுகுத்தன்னோட கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறது. அங்கிருந்து அப்படியே கையை இழுத்துட்டு இங்க வர்றது. இப்படி ஒரு 10 முறை 20 முறை ஏற்றி இறக்கி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த நடுவுல எங்காவது சக்கராஸ்ல எங்காவது எனர்ஜி எங்காவது ஸ்டோர் ஆயிருச்சுன்னா அது எல்லாமே ஓப்பன் ஆகி அப்படியே மூலாதாரத்துல கடைசியா கொண்டு போய் நிறுத்தி முடிச்சிட்டோம்னா அந்த சக்தி எல்லாம் மூலாதாரத்துல வந்து குவிஞ்சிடும். இது தண்டுபட சுத்தின்னு சொல்லுவோம். இதை செய்யும் போது இந்த தவத்தினால ஏதாவது இடர்பாடுகள், பிரச்சனைகள், ஆற்றல் தேக்கங்கள் இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா எல்லாமே கிளியர் ஆகி நம்ம மூலாதாரத்துல வந்து நின்றோம். மூலாதாரத்துல வந்து ஆற்றல் எவ்வளவு நின்னாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது ஆற்றல் உற்பத்தி களம். அதனால சாந்தி தவம், இந்த தவம் பண்றவங்க எல்லாரும் கம்பல்சரி வெள்ளிக்கிழமை சாந்தி பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. குறிப்பா அந்த மௌனம் போன்ற நிகழ்வுகள்ல முழு நாள் தவம் பண்றவங்க நைட்டு கொஞ்ச நேரம் தவம் சாந்தி கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த சாந்தி யோகம் இல்லைன்னா இது போன்ற தொந்தரவுகள்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு சாந்தி தவம் தண்டுபட சுத்தி கொடுத்து சாந்தி தவம் தொடர்ந்து 1 மாசம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சு வந்து அவங்களுக்கு உடல் மன ரீதியா கிடைச்சிரும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நிச்சயமா தீர்வு இருக்குது. மகிழ்ச்சி. ரொம்ப ஐயா நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். மயிலவாணன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா நம்ம இவ்வளவு இறைசக்தி, இவ்வளவு ஆன்மா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணுமே இல்லாம இறை கடவுள்னா என்னன்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாதோ, வேலை செஞ்சோம், சம்பாதிச்சோம், காசு வந்துச்சு, செலவு பண்ணோம், நல்ல செலவும் பண்றோம், கெட்டதும் பண்றோம் அப்படின்லாம் ஒரு குரூப் போயிட்டே இருக்காங்களே சார். அவங்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? அதாவது நல்லவங்களும் இருக்காங்க, இது ஒரு சாமியை பத்தியே தெரியாது, எதுவும் தெரியாது, கோயிலுக்கு டொனேஷனா கோயிலே கட்டித்தரேங்கிறாங்க, வீட்டுக்கு யாருக்கு சாப்பாடா, கல்யாண வீடா, நான் செலவு பண்றேங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம இறை சக்தியில போய் தான் சில பேர் வந்து தர்ம தானங்கள்லாம் பண்றாங்க. நான் சாமியை வேண்டுறேன், அதனால வாங்க இன்னைக்கு அன்னதானம் பண்றேன், இன்னைக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன் அப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் நமக்கும் இறை நம்பிக்கை இது மாதிரி போறவங்களும் வித்தியாசம் என்ன? அவங்களும் வாடுறாங்க, 100 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. நம்மளும் உடம்ப பாதுகாத்துக்கணும்னு யோகா கண்டதை செஞ்சு நம்ம சௌரியமாக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு இதுக்கு என்னங்க ஏதாவது வித்தியாசங்கள் இருக்காங்க? நல்ல கேள்வி. சரி, என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் இறைவனை உணர்வது. இது தெளிவு பெற்றிருக்கோம். இறைவனை உணரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். சரிங்களா? அந்த புண்ணியம் இருந்தாதான் நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ஒருத்தர் நல்லா எல்லா மக்களுக்கும் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னாலும் அவருக்கு தன்னை உணர்றதுக்கான அளவுக்கு அந்த புண்ணியம் இல்லை. இப்ப புண்ணியம் செஞ்சுட்டு இருக்காரு, நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. இந்த புண்ணியம் அதிகப்படுமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் நான் யார் என்ற கேள்விக்கு அவருக்கு ஒரு விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகலாம். குரு மகான்களோட தொடர்பு கிடைக்கலாம். சரிங்களா? நாம இந்த ஜென்மத்திலேயோ முன்னாடி ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு நல்லதை பண்ணியிருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் மூலமாகவோ மூதாதையர் மூலமாகவோ ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணதுனாலதான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இந்த உரைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ எல்லாமே நம்ம வினைப்படிதான் நடக்குது. நம்ம முன்னோர்கள் பல நன்மைகள் செஞ்சதுனால, அதாவது இந்த உயிரே வெவ்வேறு உடல்ல பல நன்மைகள் செஞ்சதால இன்னைக்கு நாம் இதை கேட்டு சிந்திச்சு தெளிவு பெற்று கொண்டிருக்கிறோம். சரிங்களா?
அப்ப அவங்க எல்லாம் இன்னும் அந்த நிலைக்கு வராம இருக்காங்க. அந்த நிலையை நோக்கி அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜென்மத்திலேயும் வரலாம், இன்னும் ஒரு ஜென்மங்கள் கழித்து வரலாம். சரிங்களா? இன்னும் இவங்க நீங்க நல்லவங்கள சொல்லிட்டீங்க. கெட்டவங்கன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல. பிறருக்கு துன்பம் கொடுக்கிறவங்கன்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. பிறர் துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு சாரார் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து வரணும் இந்த நிலைக்கு வர்றதுக்கு. அப்ப நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. இப்ப நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கலாம். ஆனா இந்த நோக்கம் என்னன்னு தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலா அந்த நல்லா இருக்கிறது, கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நம்ம புரிதல்ல ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டிய விஷயம். அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னா, அவர் உடல் ரீதியா, மன ரீதியா நல்லா இருக்காரு, பொருளாதார ரீதியா நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிக்கிறோம். நம்ம நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதாரத்துல கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில சிக்கல் அனுபவிக்கிறோம்னு சொல்றோம். சரிங்களா? இதுலயே நாம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம பாவ கர்மா வெளியே போயிட்டு இருக்குதுன்னு நிறைய பேருக்கு புரியுது இல்லை. அவர் சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னா அவருடைய புண்ணிய கர்மா வெளியே போயிட்டு இருக்குதுன்னு புரியுறது இல்லை. சரிங்களா? அப்ப என்னோட பாவ கர்மா வெளியே போறதுதான் நான் துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா, நீங்க துக்கப்படுறவங்க எல்லாம் உயர்ந்தவங்கன்னு உங்களுக்கு புரிதலுக்கு வந்துடும். சரிங்களா? இப்படி பல்வேறு லேயர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் வரணுங்க ஐயா, கொஞ்ச நாள் ஆகும். ஒரு சிலர் நீங்க போய் சொன்னா வர்ற அளவுக்கு அவங்க கர்மா இருக்கும். ஒரு சிலர் யார் சொன்னாலும் வரமாட்டாங்க. நல்லது மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் புண்ணிய லோடு ஆகணும். இப்போ ஒரு குருமகானை அடையிறதுக்கு 1 கோடி புண்ணியம் வேணும்னா, அவங்ககிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னா, இன்னொரு 50 லட்சம் புண்ணியம் அவங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டே வர அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது லோட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ள வருவாங்க. நாம் அந்த பயணத்துல முன்னாடி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு ஈகோ வந்துட வேண்டாம். நாம் இந்த பயணத்துல குருமகான்கள் ஃபர்ஸ்ட்ல போறாங்க, நம்ம பின்னாடி போறோம். அவங்க எல்லாம் இன்னும் பின்னாடி வர்றதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும், எவ்வளவு நல்லது செஞ்சாலும், தன்னை உணரலைன்னா அந்த ஆன்மா முழுமை பெறாது. நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அப்படித்தான். சரி, சரி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நேத்து மௌன விரதம் நீங்க சொன்ன பிறகுதான் மௌன விரதமே இருந்தேன். அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது உடல், உயிர், ஆத்மா மொத்தம் நான் அப்படின்றது. சிறப்பு, சிறப்பு. நான் யாருன்றத உயிர், உடல், ஆத்மா. அது அப்பா பேரு, அம்மா பேரு, தாத்தா பேரு, பாட்டி பேரு சொன்னா தெரியாது யாருக்கும் இல்லைங்களா? தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரு அப்படியான தெரியும். நான் யார் அப்படின்றத மொத்தமா சொல்லணும்னா உயிர், உடல், ஆத்மா. இது இன்னும் ஆழமா சிந்திக்குமா? இந்த உடல், உயிர், ஆத்மாங்கிறது கரெக்டு. உடல்னா என்னங்கிறத ஆழமா சிந்திங்க. உயிர்னா என்னங்கிறத ஆழமா சிந்திங்க. ஆத்மானா என்னங்கிறத ஆழமா சிந்திங்க. அதற்குள்ள அறிவுன்னு ஒரு நிலை இருக்குது. அது என்னன்னு சிந்திங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் உணர்வுக்கு தட்டும். அந்த உணர்வுக்கு தட்டிருச்சுனாதான் என்ன சொல்றது, அந்த முழுமை அடையிறதுக்கு தொடங்கும். உணர்வுக்கு தட்டும் போதுதான் முழுமை அடைகிறதுக்கு தொடங்குது. அதனால இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நீங்க ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறீங்க. இது இன்னும் அது ஆழ்ந்த இன்னும் சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, வாழ்க்கை. மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பு. ஒருத்தர் நம்ம ஒரு தேடுதல்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த தேடுதலுக்கு எல்லாமே துணை புரியறதுக்கு இந்த காலச்சக்கரம் துணையா இருக்கு. அதுல மிக சிறப்பா நீங்க 1 மாதம் நல்லா ஒரு தவம் இருந்து எங்களுக்கு நிறைய செய்திகள் கொடுத்துருக்கீங்க. மிக சிறப்பா இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு கருத்து சொன்னீங்கனாலும் அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டு அதைய விடைய பெற்று பயன்பெறுவதற்கு உண்டான
ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும். ஐயா கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்க, மிக சரியான கேள்வி. அந்த அந்த என்ன அறிவு உணர்த்தினாரோ அதை அடைவதற்கு உண்டான கேள்விகள் நம்ம கேட்கணும். கேட்கறதுக்கு உண்டான பக்குவம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி நாம ஒவ்வொரு நாளும் இந்த உடலும் உயிரும் நாம பிறந்திருக்கிறோம், உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல நாம எப்படி போறது, இதுக்கு மேல நம்ம அறிவு எப்படி சேர்க்கிறது, என்ன நமக்கு தேவை இருக்குது, எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம அசை போட்டே இருந்தோம்னா தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்டு நாம பெற்றுக்கொள்ள முடியும். அதான் அமிர்தம் இருக்கு, நமக்கு தேவைதான் இந்த அமிர்தம். அதை எடுத்துக்கிறதுக்கு போறதுக்கு பக்கத்திலேயே இருந்ததுனாலும் 10 அடி தூரத்துலனாலும் எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்குண்டான அறிவை நாம சேமிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதாங்க. அதாவது ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம உடல் ஒரு மரத்து மேல கொய்யாப்பழம் இருக்குங்க, அதுல ஏறதுக்காக ஒரு கிளை இருக்கு, ஒரு குச்சி பயன்படுத்தி அழுங்காம மேல ஏறி போறீங்க. பழத்தை பொறிச்சிட்டு வந்துட்டோம், பழத்தை பொறிச்சுட்டு சாப்பிட்டோம், 10 நாளுக்கு அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த குச்சியை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்குமா? போய் பழத்தை பொறிச்சு சாப்பிட்டேன்னு நாம சொல்லிட்டு இருக்குமா? கொய்யாப்பழம் சாப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி நம்ம பேரும் அப்படித்தானுங்க, நம்ம வாழ்ந்தது அப்படித்தான். நான் சிறப்பா வீடு கட்டிட்டேன், பெருசா வாழ்ந்துட்டேன், 10 ஏக்கரை சம்பாரிச்சு நானே என்னோட கையால உழைச்சு சம்பாரிச்சேன். இது எல்லாமே பார்த்து ஐயா உங்களுக்கு நெட்வொர்க் விட்டு விட்டு வருது. அந்த குச்சி நம்ம மறந்து போகுது பாருங்க. அப்படிங்களா? நன்றிங்களா. ஓகே ஓகே. அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள் நம்ம நான் அப்படிங்கிற உணர்வு அப்படி போயிடுச்சு அப்படின்னா இறையாற்றல் நம்ம தேடுவோம். நன்றிங்க ஐயா, மிக சரியா நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க ஐயா. அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இருக்கிற ரொட்டேரியன் வனஜா மேடம் கருத்துக்கள் சார் இருக்காங்களா மேடம்? வைத்தியநாதன் சார் இருக்காங்க. வனஜா வைத்தியநாதன் மேடம், ரொட்டேரியன், உங்களுடைய கருத்துக்கள். வனஜா சரி, ஓகே மேடம். வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கலாம்? ஐயா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நாம மௌனமா இருக்கிறப்ப நம்ம பாத்தீங்கன்னா இறைவன் சொல்வதை கேட்போம்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நிஜமா நாம மௌனம் இல்லாத இருக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை தவற விடுறோங்கிறத ரொம்ப புரிஞ்சுதுங்க. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, நம்மளுக்கு அறிவுன்னு ஒண்ணு சொல்லும் அப்படிங்கறது, அது என் கண் கூட நான் உணர்ந்தேங்க ஐயா. ஒரு கேரி கவர்ல என்னுடைய புது போனுங்க வாங்கி உள்ள போடையில, இந்த பையில போட்டா போனு அந்த பை தாங்குமான்னு, ஆனா நான் அந்த புக்ல படிச்சிருக்கிறேங்க. நம்ம ஐயா வேதாத்ரி மகரிஷி சொல்லி இருக்கிறாரு. அப்ப எனக்கு அந்த அறிவு குடுத்துச்சுங்க. ஆனா அதையும் மீறி அதுல போட்டுட்டு போய் அந்த போன் பாத்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சுங்க. அப்பதான் நீங்க அது பாத்தீங்கன்னா இப்ப 10 வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க இப்ப சொன்னது எனக்கு அது நல்லா ஞாபகம் வந்தது. இன்னொரு 3 கேள்வி சொன்னீங்க இல்லைங்க ஐயா, தன்னை அறிதல் அப்படிங்கறது, அது மட்டும் இன்னொரு தடவை சொல்ல முடியுமாங்க ஐயா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, அப்படி சொன்னதுங்களா? அது சொல்லிட்டுங்க ஐயா. 3வது சொன்னீங்க இல்லைங்க ஐயா, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். இதுமா ஒண்ணு இல்ல, இந்த கவி இது திருமூலரோட கவி. நீங்க கூகுள்ல போய் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை கவின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். சரிங்க ஐயா. 3வது லைன் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். ஓகே ஓகே ஓகே. தன்னை அறிவிக்க தான் இருந்தானே. ஓகே ஓகேங்க ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. குணபாலன் ஐயா வணக்கம். நான் ஒண்டிதான் இருக்கேன். ஐயா அவர்கள் வெளியில இருக்கிறாரு.
ஓகே. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு காலை பொழுது. உடல், உயிர், ஆத்மாவை பத்தி ஐயா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி மிக அருமையாக பேசினாரு. இந்த உடல் நான் இல்லை, நான் வந்து ஒரு உயிரற்ற உயிர், ஒரு ஒரு ஆத்மா, எனக்கு அழிவில்லை என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உணர ஆரம்பிச்சோம்னாலே நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் பெருகிட்டே வரும். அதையும் அந்த மௌன விரதத்தின் மூலம் எப்படி நம்ம பெருக்கிக் கொள்ளலாம், எவ்வளோ நம்ம சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் என்பதை புரிஞ்சு கொள்ளலான்றத மிக அருமையா அவரு உணர்த்தினாரு. இத வந்து நம்ம அடிக்கடி நமக்கு உணர்த்திட்டே இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மேலும் மேலும் நம்மளுடைய ஆற்றல் பெருகும். இத நானு இன்னைக்கு நல்லா அழகா உணர்ந்தேன். மேலும் இத நம்ம அசைவு போட்டு நம்ம வாழ்நாள் பூரா இன்னும் இத பத்தி நம்ம புரிஞ்சு கொண்டு வாழ வேண்டும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஆத்மாக்கான ஆற்றலை முழுமையா உணர வேண்டும் என்பதை கண்டிப்பா நான் உணர்ந்தேன். மிக்க நன்றி. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போதுதான் நாம வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க. ரியலி வி ஆர் பிளெஸ்ட். எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்ற அனைவரும் பிளெஸ்ட் பீயிங்ஸ். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். நன்றி நன்றி மேடம். இறைமதன் ஐயா. ஐயா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அதாவது மேடம் வந்து நம்ம ரோட்டரியில வந்து ஆரஞ்சு விஷன் சொல்லிட்டு அதாவது ஐ டாக்டர் இவங்க. ஓகே ஓகே. நிறைய சேவை இப்ப நம்ம காலேஜ் பண்ற மாதிரி நிறைய சேவைகள் கிட்டத்தட்ட எத்தனை யூனிட் மேடம் ஆரம்பிச்சிருக்கீங்க? 8 விஷன் சென்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு 8 சென்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த அதுக்கு எல்லாத்துக்குமே ரோட்டரியினுடைய அந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு பார்வை கொடுக்க ஒரு வாய்ப்பாக இது இருந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்ப ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 2000 பேருக்கு பார்வை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அருமை அருமை. விஷன் சென்டர் ஒரு 16 சென்டர் வந்து இவங்க செல்ஃபாவே இது பண்ணி ரோட்டரியில வந்து டிஸ்ட்ரிக்ட் 2981ல சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்ம லியோன் சார் இருக்கார்ல அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். ஆமா ஆமா. அதுக்கு அடுத்தது இவங்க ஹஸ்பண்ட் தான் வைத்தியநாதன் சார் தான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். 26, 27 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஐயா வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க, இன்னைக்கு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு வெளியே போயிருக்காங்க. இல்ல வேற காலையில ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. இல்ல வீட்டுல இல்ல. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, சிறப்பா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க, சிறப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தைய முடிச்சிட்டீங்க. அந்த சிறப்பா இருக்கிறதுக்கு அந்த மாம் வந்து முன்னாடி ஒரு கருத்து சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்ககிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த இறை அருள் இருந்தா மட்டும் தான் நான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அந்த இறைவன் வந்து எத்தனை பேர்த்துக்கும் நமக்கு இன்னைக்கு வரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இன்னொரு நீங்க உடலா உயிரா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உடலுக்கு வந்து ஃபீவர், காய்ச்சல் வந்துருச்சு, நான் மாத்திரை எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நான் அந்த உடலுக்கு எடுத்துக்கிறதா உயிருக்கு எடுத்துக்கிறதா? மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னா உடலுக்கு எடுத்துக்குவீங்க, சித்த மருத்துவம் போனீங்கன்னா உயிருக்கு எடுத்துக்குவீங்க, ஹோமியோபதி மருத்துவம் போனீங்கன்னா மனசுக்கு எடுத்துக்குவீங்க. ஆக்சுவலா ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களோட காந்த உடல்ல தொடங்கி உயிருடல்ல வெளிப்பட்டு அதுக்கப்புறம் பருவுடலுக்கு வருது. 3 நிலைகள் இருக்குது. அது தனி டாபிக்கு. ப்ராப்பரா எடுத்துக்கணும் அப்படின்னா சித்தா அந்த ஹோமியோபதி, இது ரெண்டும் உடல் கடந்து நின்று எடுக்கக்கூடிய மருத்துவங்கள். சரிங்களா? சிறப்புங்க ஐயா. ஆமா ஆமா, மகிழ்ச்சி.
இன்னொரு விஷயம் நேற்று டிவியில பாத்தீங்கய்யா, ஒரு 23 வயது பெண் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு விளக்கம் டாக்டர் சொல்லியிருந்தாரு. அந்த 23 வயது பெண்ணு வந்து டான்ஸ் ஆடினதுமே ஒரு சில வினாடிகள்ல கீழே விழுந்து மயங்கி அப்படியே இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் 40 வயசுக்குள்ள இன்னைக்கு அதிகமா வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து டிவியில அந்த விளக்கம் நான் 10 நிமிஷம் அந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப மன வருத்தமா இருந்தது. 40